மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை தென்னெருவில் மேற்கு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கடுக்காமுனை கிராம மக்கள் மிக நீண்ட காலமாக குடிநீரை பெற்றுக் கொள்வதில் அதிக சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கடந்த 2009ஆம் ஆண்டு இதனை கருத்தில் கொண்ட தனியார் நிறுவனம் ஒன்று கிராமத்தில் பாரிய கிணறு ஒன்றையும் நீர்த்தாங்கி ஒன்றையும் அமைத்துக் கொடுத்திருந்தது. எனினும் அந்த நீர் குடிப்பதற்கோ அல்லது குடிப்பதற்கோ உகந்த முறையில் அல்லாமல் உவர் நீராக காணப்படுவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். பிரச்சனையை தீர்த்து வைக்கும் முகமாக ஒரு தனியார் நிறுவனம் ஒன்று இங்கே குழாய் நீர் திட்டத்தை வழங்கியிருந்தது. அது குடிப்பதற்கு உகந்ததாக அல்ல, காரணம் அது உவர் நீர். அவ்வாறு இருந்த வேளையிலே 2013ஆம் ஆண்டு ஆட்சியில் இருந்த ஜனாதிபதி எமக்கு ஒரு ஸ்கைப் தொழில்நுட்பத்தினூடாக எமது கிராம மக்கள் பேசிய போது இதற்கு எங்களுக்கு குடிநீர் திட்டத்தினை வழங்குவதாக உறுதிமொழி அளித்திருந்தார். இதுவரை காலமாக எமக்கு அது கிடைக்கவில்லை. பைப்பு லைன்ல தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தராங்க. 8 நாள் 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தான் தண்ணி வருது. அதுலயும் தண்ணி இல்லை. அது எங்களுக்கு குடிச்சா குளிக்கல, குளிச்சா குடிக்க காணும். அது சரியில்லை அந்த தண்ணி. உவர் நீரை பயன்படுத்துகின்ற போதிலும் மக்கள் நீரிற்கான மாதாந்த கட்டணமாக 150 ரூபாவும் பாவிக்கும் நீர் அலகுகளின் வரியையும் சேர்த்து வழங்கி வருவதாக குறிப்பிடுகின்றனர். தண்ணி இல்ல, குடிக்க தண்ணி இல்ல. எங்களுக்கு பைப்பு லைன் இல்ல, தண்ணி தராங்க, அதுக்கு காசு கட்டுறோம் நாங்க. அது நல்ல தண்ணி இல்ல குடிக்க, நல்ல தண்ணி இல்ல குடிக்க. எங்களுக்கு எப்படியோ உதவி செஞ்சு எங்களுக்கு குடிக்க தண்ணி தரவும். உரிய அதிகாரிகள் நீர் பிரச்சினை தொடர்பில் தீர்வு எட்டப்படும் என தெரிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரை எந்தவித தீர்வுகளும் கிடைக்கவில்லை என மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர். சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கிராமங்களுக்கு சென்று தாம் குடிநீரை பெற்றுக் கொள்ளும் துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கடுக்காமுனை கிராமமானது மிகவும் குடிநீர் இல்லாத நிலையிலும் குளிப்பதற்கு கூட தண்ணீர் நிலையிலும் எமது மக்கள் மிகவும் வறுமையான நிலையில் அல்லாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் குடிநீர் பெறுவதற்காக நாங்கள் எமது கிராமத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி அம்பலாந்துறை அல்லது அரசாடு தீவுக்கு போய் நாங்கள் குடிநீரினை பெற்றுக் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. குளிக்க தண்ணி இல்ல, குளிக்க தண்ணி இல்ல, குளிக்க தண்ணி இல்ல, ஒன்றும் இல்ல. பைப் இல்ல, பைப் இல்ல, ஒன்றும் தராங்கல்ல. இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடுக்காமுனை கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.